ரைட். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல உறுதிப்படுத்தல் நியமனம் என்றால் என்ன, கணக்காய் சான்றுகள் என்றால் என்ன, மோசடிகள் வழக்கல் என்றால் என்ன என்பது தொடர்பாக பார்த்தோம். டே கிளாஸ்ல நாம் என்ன செய்ய போறோம், கணக்காய் சான்றுகளோட தொடர்பான விடயங்களை தான் நாம் என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அதுல இன்றைக்கு பார்க்க போற கன்செப்ட்ல முதலாவது கன்செப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா புறநிலை சான்று உறுதிப்படுத்தல் என்கிற விடயங்கள் பார்க்க போறோம். வெளிவாறு உறுதிப்படுத்தல் என்று சொல்றது. மூன்றாம் நபர்களிடமிருந்து கன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்வது என்று படிச்சிருக்கோம். இரண்டாவது கணக்காய் மாதிரி எடுத்தல் சம்பந்தமாக பார்த்திருக்கோம். ஆடிட் சாம்பிளிங் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். ரைட். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நம்ம 100 டாக்குமெண்டையும் செக் பண்ண மாட்டோம். அதுல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவான டாக்குமெண்ட்டை மாத்திரம் தான் செக் பண்ணும். அதே நேரம் கணக்காய்வாளர் நிபுணர்களின் வேலையை பயன்படுத்து. ரைட். நமக்கு தெரியாத விடயத்தை தெரிஞ்ச ஆக்களை வச்சு செக் பண்றது. வாகனங்களை வெலுவேஷன் பண்றது, அதே நேரங்கள்ல காணிகளை வெலுவேஷன் பண்றது, நான் ஃபைனான்சியல் அசெட்ஸ் நிதி எல்லா சொத்துக்களை நாம வெலுவேஷன் பண்றது, ஐடி ரிலேட்டடான மெட்டர்ஸுக்கு நமக்கு தெரியாட்டி அது சம்பந்தமான எக்ஸ்பர்ட்டை ஹயர் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து எவிடன்ஸ் எடுக்கிறது. இந்த 3 விடயங்கள் சம்பந்தமா தான் நம்ம என்ன செய்ய போறோம், டே கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுல முதலாவது நம்ம பார்க்க போற விஷயம் தான் புறநிலை சான்றுறுதிப்படுத்தல், எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அல்லது எக்ஸ்டர்னல் வெரிஃபிகேஷன் சொல்றோம். ரைட். எக்ஸ்டர்னல் வெரிஃபிகேஷன் என்னன்னு சொன்னா நாம ஆடிட் பண்ண போற நிறுவனம் இருக்குதானே, நாம ஒரு உதாரணமாக ஒரு ஹார்ட்வேர் அல்லது ஒரு பேங்க்குக்கு நாம ஆடிட் பண்ண போறோம். அந்த பேங்க்குக்கு நாம ஆடிட் பண்ண போனோம்னு சொன்னால் அந்த பேங்க் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க 5 வகையில மூன்றாம் நபர்களோட மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குமா இல்லையா. ஆதனம் பொறி உபாரணம் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, அல்லது ஆதனம் பொறி உபாரணத்தை செஞ்சிருப்பாங்க, சேல்ஸ் பண்ணிருப்பாங்க, கடன் பட்டோர் இருப்பாங்க, நிறுவனத்துல சொத்துக்கள் வேறொரு அடமானம் வைக்கப்பட்டிருக்கும், கடன் கொடுத்தோர் இருப்பாங்க, கடன் வாங்கியிருக்கும், லோன் வாங்கியிருக்கும். இவ்வாறான விடயங்கள் 5 வகையில் இருக்கு. நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்துக்கள், நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்புகள் இருக்கு. இந்த விடயங்கள் எல்லாம் என்ன, மூன்றாம் நபர்களோட தொடர்பட்டு நிறுவனத்தில் இருக்கிற வெளியாக்களோட தொடர்பட்டதாக கொடுக்கல் வாங்க இடம்பெற்று அந்த சான்றுகளை நாம் என்ன செய்யறது, வெளியில இருந்து ஆடிட்டர்ஸ் அந்த சான்றுகளை உறுதிப்படுத்தி பெற்றுக்கொள்றதுக்கு சொல்ற பேரு தான் புறநிலை சான்றுறுதிப்படுத்தல், எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன், வெளிவாறு உறுதிப்படுத்தல், வெளி மூல உறுதிப்படுத்தல் என்ன செய்வாங்க, பல பேர்லையும் அழைப்பாங்க. ரைட். இப்போ உதாரணமாக கடன் பட்டோர், நம்மளுடைய நிறுவனம் இருக்குதானே, நம்மளுடைய நிறுவனத்துல ஒரு 5 லட்சம் என்ன செய்ய போறோம், கடன் பட்டோர் மீதி இருக்குன்னு சொன்னால், உதாரணமாக நான் எக்ஸல்ல காட்டுறேன் பாருங்க. இது உங்களுக்கு கணக்குல வரக்கூடிய விஷயங்களா, கணக்கில்ல கேஸ் ஸ்டடியில வரக்கூடிய. இப்ப உதாரணமாக பாருங்க, கடன் பட்டோர் ஏங்கிற கடன் பட்டோர், பிங்கிற கடன் பட்டோர், சிங்கிற கடன் பட்டோர். இது நிறுவனத்துல என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பைனான்சியல் பொசிஷன் 5 வகையில் இருக்கிற மீதி. அவங்களோட கடன் பட்டோல இருக்கிறதுல பிரேக்கப் எடுத்த அட்டவணையில் இருக்கிறது ஏங்கிற கடன் பட்டோர், டெப்டர்ஸ் டெப்டர்ஸ். இவரை பாத்தீங்கன்னு சொன்னா இவரையில 5 லட்சம் என்று 5 லட்சம். பிங்கிறதுல பாத்தீங்கன்னா 4 லட்சம். சிங்கிறதுல பாத்தீங்கன்னா 1 லட்சம். கடன் பட்டோர் மீதியாக என்ன செய்யப்படுது, 5 வகையிலிருந்து நாம பிரிச்செடுத்திருக்க மாட்டோம். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா 5 வகை மீதியில மட்டும் நாம தங்கியிருக்காம இருக்கு அந்த உரிய நபர்கள்ட்ட நாம என்ன செய்ய போறோம், எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன். நமக்கு சந்தேகம் வர விடயங்களுக்கு, சந்தேகம் வரக்கூடிய விடயங்களுக்கு என்ன செய்ய போறோம், உரிய சந்தேகம் வரக்கூடிய விடயங்களுக்கு என்ன செய்ய போறோம், சந்தேகம் என்று சொன்னா பிள்ளைகள் இப்ப நம்ம தொழில்சார் ஐயப்பாட்டோட தான் நம்ம என்ன செய்வோம், வேலை செய்வோம். நமக்கு சில விடயங்களை நமக்கு என்ன செய்யும், சான்றுகள்ல முரண்பாடு வரும். இந்த விடயத்தை செக் பண்ண வேண்டும் என்ற தேவைப்பாடு வரும். அப்படி வந்தா இந்த ஏங்கிற ஆளுக்கு என்ன செய்யும், ஒரு லெட்டர் அனுப்புவோம். இப்ப என்ன லெட்டர்லாம் படிப்போம். அந்த லெட்டர் அனுப்பி அவர்கிட்ட இருந்த ஒரு பதில் ஒன்று கேட்போம். இப்ப நவீன காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா லெட்டர் இருக்காது, என்ன செய்வீங்க, இமெயில் அனுப்பியும் பெற்றுக்கொள்றாங்க. அவருக்கு அனுப்பினா அவர் சொல்றாரு, நான் 500,000 தர மாட்டேன், எந்த பேலன்ஸ் 500,000 இல்ல 350,000 தான். இவருக்கும் நாம லெட்டர் அனுப்பியிருக்கோம். இவர் சொல்றாரு, ஓகே நானும் 4 லட்சம் தான் தர வேண்டியது, ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை.
இவருக்கு அனுப்பினோட இவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், தந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்று சொல்றாரு. இப்படி வந்திருந்தால் இப்ப நமக்கு என்ன செய்யப்படுது, 5 வகையில காட்டப்பட்ட மீதி வேற, அவங்க நமக்கு உறுதிப்படுத்தின மீதி வேற. இவ்வாறு காணப்பட நாம் என்ன செய்வோம், ரைட், இது ஒரு மோசடியாக இருக்கலாம் அல்லது வலுவாக இருக்கலாம், என்ன செய்யலாம், நாம் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். இது பொருண்மையான விடயமா, முக்கியமான விடயமா இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம் பொருண்மை என்று சொல்லி. பல்வேறுபட்ட மாற்று தீர்மானங்கள் இருந்த ஒரு தீர்மானத்தை தெரிவு செய்யக்குள்ள அந்த தீர்மானத்தை தெரிவு செய்யறதுக்கு மெயினான காரணம் என்ன சொல்லும், பொருண்மை என்று சொல்லும். அந்த பொருண்மையானதை ஆண்டு பார்க்கும். எஸ், அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா எஸ், 1,50,000 கூட்டி பதிஞ்சிருக்காங்க இந்த வயது. 1,00,000 கூட்டி பதிஞ்சிருக்காங்க. அப்ப என்ன, அவர் கடன் பட்டோர் தந்த காசு என்ன செய்யல, இவங்க நிறுவனத்துக்கு சப்மிட் பண்ணல, அது ஒரு மோசடியாக இருக்கலாம். அப்ப நாம் என்ன செய்வோம், இது தொடர்பாக நம்ம என்ன செய்வோம், கணக்காய்வு அறிக்கையில மோசடி என்ன செய்வோம், அபிப்பிராயத்தின் அடிப்படையில் ஒரு பங்கு இருக்கு. நம்ம அடுத்தது படிக்க போறது கணக்காய்வு அறிக்கைங்கிற பாடம். அந்த அபிப்பிராயத்தின் அடிப்படை பந்தியில நம்ம என்ன செய்வோம், இதை மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு அபிப்பிராயத்தை என்ன செய்வோம், ஏற்றா போல என்ன செய்வோம், நமக்கு சாதகமான கொடுக்க மாட்டோம். கணக்காய்வு அறிக்கை படிப்பிக்கும் வரைக்கும் அபிப்பிராயத்தை ரெண்டாத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்று நிறுவனத்துக்கு சாதகமாக வழங்குதல், நிறுவனத்துக்கு பாதகமாக வழங்குதல். நிறுவனத்துக்கு பாதகமான முறையில் என்ன செய்வோம், நம்ம இந்த விடயத்தை நம்ம அபிப்பிராயத்தில் வெளிப்படுத்தும். இப்ப பாடத்துக்கு வாரம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், பாடத்துக்கு வாரமா. எனக்கு சேட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க, நான் சொன்ன உதாரணம் எல்லாருக்கும் கிளியரா. சேட் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க, உதாரணம் கிளியரா. இப்ப நாம அடுத்ததுக்கு போவோம். புறநிலை சான்றுறுதிப்படுத்தல் என்றால் என்ன? இந்த வரைவிலக்கணத்தை பாருங்க. நிதி கூற்றுகளில் அல்லது தொடர்பான வெளிப்படுத்தல்களில் உறுதிப்பாடுகளை பாதிக்கின்ற ஒரு குறித்த உருப்படி சம்பந்தமான தகவல்கள் பற்றிய வேண்டுதல்களுக்கு பதிலளிப்பதில் ஒரு மூன்றாம் தரப்பினரிடமிருந்து நேரடியாக சான்றுகளை பெற்றுக்கொள்கின்ற முறைமை புறநிலை சான்றுறுதிப்படுத்தல் எனப்படும். இதுல கீவேர்ட்ஸ் இந்த இருக்கு, இது அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. கீவேர்ட்ஸ் இந்த இருக்கா. புறநிலை சான்றுறுதிப்படுத்தல்கள் நடைமுறை கணக்குகளின் மீதிகள் மற்றும் மூலக்கூறு தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கு முதன்மை நிலையாக நிறைவேற்றப்படுபவையாகும். இவை உடன்படிக்கை நிபந்தனைகள், ஒப்பந்தங்கள் அல்லது உரிமத்துக்கு மூன்றாம் நபர்களுக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கல்களை உறுதிப்படுத்துவதற்கு, சில நிலைமைகளில் இல்லாத தன்மை உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ரெண்டு விடயத்தை அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. நமக்கு தேவையான விடயம் அது. உரிமத்துக்கும் மூன்றாம் நபர்களுக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கல்களை அந்த வெளி மூலத்தில் இருந்து சான்றுகளை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு முறைதான் என்ன, புறநிலை சான்றுறுதிப்படுத்தல். வெளிவாரி உறுதிப்படுத்தலுக்கான உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தானே, 5 வகை ஒன்று இருக்கு என்று சொன்னா, அந்த 5 வகையில என்ன, 5 வகை எல்லாரும் பார்த்திருக்கிறீங்களா? ரைட், 5 வகை காட்டுறேன் பாருங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஐந்து வகையில பாத்தீங்கன்னா 5 வகைக்கான குறிப்புகள் இருக்கு. நான் 5 வகை காட்டுறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விஷயங்களை நம்ம பிராக்டிக்கலா தானே பார்க்கணும். இது காகில்ஸ் கம்பெனியோட என்ன, அவங்களோட அனுவல் ரிப்போர்ட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமாக வந்துருக்கு. அவங்களுக்கு வரப்போது காகில்ஸ் கம்பெனியோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். இதுல வருமான கூற்றாக இருந்தாலும் சரி பிள்ளைகள், இந்த அதுக்கு பார்த்து கொடுங்க.
வருமான கூட்டுலையும் மூன்றாம் நபர்களோட ஏதாவது தொடர்பட்டிருந்தா நம்ம என்ன செய்யலாம், அவங்களோட உறுதிப்படுத்தலாம். ரைட். அடுத்தது ஐந்தொகை இருந்தாலும் என்ன செய்யலாம், நம்ம உறுதிப்படுத்தலாம். ஐந்தொகை மிதி SOFP அடிச்சா வருமா? SOFP பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பைனான்சியல் பொசிஷன், நிதி நிலைமை கூற்று ஐந்தொகை. இந்த ஐந்தொகையை பாருங்க. இந்த ஐந்தொகையில நம்ம சொத்துக்கள் பொறுப்புகள் இருந்தா இதுல மூன்றாம் நபர்களோட ஏதாவது விடயங்கள், இதுல விளக்கங்கள் இருக்கு, குறிப்புகள் இருக்கு. மூன்றாம் நபர்களோட ஏதாவது தொடர்பட்டு தான் நாம் என்ன செய்வோம், அதுக்கு நாம இப்படி சான்றுகளை திரட்டுறதுக்கு நாம் என்ன செய்வோம், வெளிவாரி உறுதிப்படுத்தலைங்கிறத பயன்படுத்தும். ஆதனம் புரிவு உபகரணங்கள் இது நம்ம வாங்கின ஆட்கள்கிட்ட உறுதிப்படுத்தலாம். இந்த விலைக்கு தானே, சரியான விலைக்கு தானே விற்பனை செஞ்சீங்கன்னு சொல்லி. ரைட் டு யூஸ் அசெட்ஸ் என்ன, லீசிங் SLFRS 16. அப்ப லீசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, நீங்க எவ்வளவு லீசிங் கொடுத்தீங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ங்கிறத உறுதிப்படுத்த. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் முதலீட்டு சொத்துக்கள். லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டிங் டு அதர்ஸ், காணியும் கட்டிடமும் மற்றவர்களுக்கு வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னு சொன்னா அதை நாம் என்னத்துக்கு கேட்டகரிக்கு எடுப்போம், அது நம்ம உபகரணத்துக்கு இல்லையா, இல்ல முதலீட்டு சொத்துக்களுக்கு எடுப்போம். கட்புலனாக சொத்துக்கள். ரைட். சப்சிடியரிஸ், இந்த தாய்சை கம்பெனிகள், நீங்க பைனான்சியல் ரிப்போர்ட்டிங்ல படிச்சிருக்கீங்க. அப்படி இந்த விடயங்க பயாலஜிக்கல் அசெட்ஸ் என்ன பிள்ளைகள், பயாலஜிக்கல் அசெட்ஸ் சொன்னா இந்த நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான மரங்கள், ஹார்வெஸ்டிங், அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் சம்பந்தமாக இருந்தா அதுல இருக்கக்கூடிய பழங்கள், மரங்கள் வேல்யூவேஷன்ல நம்ம என்ன செய்யும், நம்ம எடுத்து வச்சிருக்கோம், அது பயாலஜிக்கல் அசெட்ஸ். அப்படி அப்படி விடயங்கள் என்ன செய்யப்படுது, காணப்படுது. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யும், ஐந்து இருக்கிற விடயங்கள் எல்லாத்தையும் நமக்கு தேவையான விடயங்களை மூன்றாம் நபர்கள்ட்ட இருந்து என்ன செய்யும், நம்ம உறுதிப்படுத்தல்களாக பெற்றுக்கொள்ளும். அதான் இந்த உதாரணங்கள் வந்திருக்கு. இந்த உதாரணங்களை வாசிங்க, எல்லாருக்கும் கிளியரா ஐந்து வகையில் என்ன விடயங்கள் இருக்குங்கிறது முக்கியமான விஷயம். இது பிராக்டிக்கலான பாடம் தானே, நம்ம உண்மையாக ஆடிட் பண்ற பாடம். ஒரு மோசடி களவு நடந்திருந்தா எப்படி பிடிக்கிற, கிட்டத்தட்ட ஒரு புலனாய்வு சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் தானே. வங்கி மீதிகளும் மற்றும் வங்கியாளர்களிடமிருந்தான பெறப்படும் ஏனைய தகவலும். சரி, பேங்க் பேலன்ஸ். பேங்க்ங்கிறது யாரு, இப்ப மூன்றாம் நபர் என்று கதைக்கிறது யாரு, இடத்துக்கு தேர்ட் பார்ட்டி. நிறுவனம் இருக்கும், நிறுவனத்துக்குள்ள இருக்கிற ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரையும் தவிர்ந்தா ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. நிறுவனம் ஒன்று எடுத்தோம்னா ஒரு பகுதி, இன்னொன்று ஆடிட்டர்ஸ் எடுத்தோம்னா மூணாவது யாரு, வெளியிட உள்ளாங்க, தேர்ட் பார்ட்டி. இந்த இடத்து அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிற தகவல்கள் தான் நீங்க புறநிலை சான்று. பேங்க் பேலன்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளு. இது பாடமாக்குறல்ல, ஐந்தொகையை மனதில் வச்சீங்கன்னா அதுக்கு விட வருமா. கணக்கு பருவனவுகள். கணக்கு பருவனவுகள் என்ன, கடன் பட்டோ. அடுத்தது என்ன, மூன்றாம் தரப்பினரால் கட்டுண்ட களஞ்சியத்தில் வைக்கப்பட்டுள்ள இருப்பு. என்ன விளக்கம் இது, விற்பனை அன்றைய திருப்புகள் என்ற அடிப்படையில நாம சில கொடுத்திருந்தோம் என்று சொன்னா, அல்லது விற்பனை செஞ்சதுக்கு பிறகும் நம்மளோட களஞ்சிய சாலையிலிருந்து எடுத்துட்டு போகாத பொருட்கள். அடுத்தது என்ன, காணி உறுதிப்பத்திரங்கள். காணி உறுதிப்பத்திரங்கள் சம்பந்தமாக என்ன செய்யலாம், நம்ம உறுதிப்படுத்தலாம், உண்மையான காணியா இல்லையா. அல்லது பிணையாக வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன, ஆவணங்கள் பேங்க்ல பிணையா வச்சிருக்க, நம்ம உடனடியாக போய் கேட்கும். நிறுவனத்துக்கு காணி 10 மில்லியன் காட்டியிருக்கிறீங்க ஐந்தொகையில, எங்க அதுல உறுதிப்படுத்துறங்க, உறுதிப்படுத்துறங்கலாம் பேங்க்ல இருக்கு சார் என்று சொல்லுவாங்க. அப்ப பேங்குக்கு என்ன செய்யணும், நம்ம கேட்கும். பேங்குக்கு போகாம விட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மனதில் எண்ணம் வந்துடும், ஆடிட்டர்ஸ் எப்பயும் பேங்க்ல கேட்க மாட்டாரு, நம்ம எத்தனை மில்லியன் பெறுமதியான காணியை காட்டினாலுமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன செய்வாங்க, சொத்துக்களை கூட்டி காட்டி ஐந்தொகையை பேலன்ஸ் பண்றதுக்கு முயற்சிப்பாங்க. ரைட். இவ்வாறான விடயங்கள் என்ன, கடன் கொடுத்தோர் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அட்டூர் சம்பந்தப்பட்ட விடயங்கள். இந்த விடயங்கள் நம்ம என்ன செய்யப்படும் பிள்ளைகள் வெளிவாறு உறுதிப்படுத்துவதற்கான உதாரணங்களாக இருக்கு. ரைட். அடுத்து பாருங்களா. இப்ப பார்க்க போற விஷயம் என்னன்னு, உறுதிப்படுத்தல்ற வகைகள் சம்பந்தமாக பார்க்க போறோம். உறுதிப்படுத்தல்ற வகை, டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன். உறுதிப்படுத்தல் என்ன சொன்னா, நம்ம டெலிபோன் பண்ணி கேட்கிறோம். 1000 கஸ்டமர்ஸ் இருந்த பிள்ளைகள் 1000 கடன் பட்டோருக்கு நாம கால் பண்ணி கேட்கிறியா, இல்லை. நாம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு கடிதம் மூலம் தான் என்ன செய்யும், அவங்களுக்கு கோரிக்கை அனுப்புவோம். ரிக்வஸ்ட் நான் சொல்லுவோம், ரிக்வஸ்ட் லெட்டர், கோரிக்கை கடிதம். அத்தனை உறுதிப்படுத்தல் கோரிக்கை என்று வாரது ரிக்வஸ்ட் லெட்டர். லெட்டர் ஒரு லெட்டர் மூலம் தான் அனுப்புவோம். அந்த லெட்டர் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த லெட்டரை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்திட்டு வாரேன் பாருங்க.
இதுல மெயின் பிள்ளைகள் என்னன்னு சொல்ல, ஒரு லெட்டர் ஒன்று எழுது, ஒரு லெட்டர் ஒன்று எழுது, வேர்ட்ல செஞ்சு ஒரு லெட்டர் ஒன்று எழுது, ஒரு லெட்டர். லெட்டர் என்ன கடிதம். யாருக்கு எழுதுறோம்? கடன் பட்டோருக்கு எழுது, கடன் பட்டோருக்கு எழுது, கடன் பட்டோர். கடன் பட்டோருக்கு எழுதுறோமா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடன் பட்டோருக்கு ஒரு கடிதம் எழுது, கடன் அடிச்சா கடன் பட்டோர், கடன் பட்டோருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுது. இப்ப கடன் பட்டோர் நம்மகிட்ட மீதி இருப்பாங்க தானே. கடன் பட்டோர் என்ன, ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு மீதி இருப்பாங்க, ஒவ்வொரு மீதி இருப்பாங்க. கடன் பட்டோர் ஒவ்வொரு ஆளுக்கு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மீதி இருக்கு. இப்ப நாம யாருக்கு எழுதுறோம்டா, கடன் பட்டோர் என்கிற ஆளுக்கு குமார்ங்கிற ஆளுக்கு எழுதுறோம், குமார், மிஸ்டர் குமார்ங்கிற ஆளுக்கு எழுதுறோம், குமார்ங்கிற ஆளுக்கு எழுதுறோம். அவர் நம்மளோட கடன் பட்டோர். என்ன சம்பந்தமா எழுதுறோம்? அவர்கிட்ட என்ன செய்யறோம்? மீதியை உறுதிப்படுத்தி கோரு, மீதியை உறுதிப்படுத்தி கோரு. நீதியை உறுதிப்படுத்துறது கேட்க மாட்டேன். Right, okay. என்ன எழுதுறோம்னு சொன்னா, நாங்கள் கணக்காய்வினை இந்த ஆண்டுக்கு மேற்கொண்டுள்ளோம், 2026 ஆண்டிற்கு கணக்காய்வினை மேற்கொண்டுள்ளோம், அல்லது கணக்காய்வு செய்கின்றோம். 2026 ஆண்டுக்கு கணக்காய்வு செய்கின்றோம். உங்களுடைய மீதியினை என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். உங்களுடைய மீதியினை உறுதிப்படுத்த வேண்டும். உறுதி செய்ய விரும்புகின்றோம். உதாரணத்துக்கு ஒரு கடிதமா ஒவ்வொரு லெட்டரும் மாறி மாறி வரும். கேபிட்டல் ஆட்டோ கேபிட்டலைசேஷன் போட்டிருக்கிறதுல நம்ம டைப் பண்றது வருது. விரும்புகின்றோம், உங்களுடைய நீதியினை உறுதிப்படுத்த விரும்புகின்றோம். உங்களுடைய மீதினை உறுதி செய்ய விரும்புகின்றோம். உங்களுடைய மீதி என்னன்னு செய்ய போறோம்? நாம அவட்ட மீதி ஒரு அட்டவணை கொடுக்க போறோம். அட்டவணை எப்படி கொடுப்போம்? எங்களுடைய மீதி இந்த இருக்கு, உங்களுடைய மீதி என்ன என்ன ரைட். இப்ப என்ன செய்ய போறோம்? கொடுக்கல் வாங்க, கொடுக்கல் வாங்கலே உறுதிப்படுத்தலாமா? ஏன்னா நீங்க இந்த டேட்டுக்கு இந்த பொருளை வாங்கினீங்களா சொல்லி உறுதிப்படுத்தலாம். கொடுக்கல் வாங்கல் அமௌண்ட் என்ன? கொடுக்கல் வாங்கல் 1/1/2026 செஞ்ச கொடுக்கல் வாங்கல் உண்டு. இதுக்கு வாங்கின கொடுக்கல் வாங்கல், அல்லது 2025 போடுவோம், 25. அதுல நீங்க மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல் என்ன? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மீதி, மீதி 1500 1000 1500 1.5 மில்லியன், ரைட். என்ன மீதி? இது எங்களுடைய கணக்கின்படி, யாரு? நம்ம கம்பெனியில கணக்கின்படி, நிறுவனத்தின் கணக்கின்படி. நிறுவனத்தின் கணக்கின் பிரகாரம் மீதி, உங்களுடைய மீதி, உங்களுடைய மீதி, உங்களுடைய மீதி, அல்லது உங்களுடைய அவருடைய பேரை போட்டு உங்களுடைய கணக்கின்படியான மீதி என்ன செய்யுங்க, இல்லை குறிப்பிட்டு அனுப்புங்க என்று சொல்லி போட்டு இதை யாருக்கு அனுப்ப சொல்லி போடுறோம்? இதனை நீங்க என்ன செய்யும்? இதனை கணக்காய்வாளருக்கு முக்கியமான விஷயம். இந்த லெட்டர் ஏன் நான் டைப் பண்ணி காட்டுறேன்னு சொன்னா, இது அவ்வளவு நமக்கு பாடத்துல வரப்போகுது. பிராக்டிக்கலா விளங்கிட்டீங்கன்னா லேசரு. கணக்காய்வாளருக்கு அனுப்பவும், அனுப்பவும் போட்டு அவர் என்ன முகவரி,
அவரை கணக்காய்வாளர் முகவரியை போடுறது. கணக்காய்வாளர் முகவரியா நீங்க இதுல விளங்கப்பட அனுப்பவும். கணக்காய்வாளரின் முகவரி. கணக்காய்வாளர் முகவரி என்ன அடிக்கும்? அவர கணக்காய்வாளர், அவர் நிறுவனத்துல பேர் இருக்கும். கணக்காய்வாளர் 8 ரோட்ற பேரை போடுவோம். 8 எக்ஸ் இந்த லேன், உதாரணமாக அம்மா லேன். ஓகே, அம்மா லேன். ஓகே, கோவில் வீதி அல்லது அம்மா லேன். என்ன கொழும்பு, கொழும்பு. இதுக்கு அனுப்புங்க. ரெண்டு செஞ்சிருக்கோம், நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நன்றி. ரைட், இப்படி அனுப்பிட்டேன் தானே பிள்ளை? இப்படி நாம அனுப்பிட்டோம் தானே? இப்படி அனுப்பிட்டோம். அவர் நம்மட யார் இது, யாரு சைன் பண்ணிருப்பான்னு சொன்னா முகாமையாளர். இதான் இதுல மெயின். இதுல மெயின் என்ன, அந்த நிறுவனத்துல என்ன முகாமையாளர் ஊடாத்தான் நம்ம அனுப்புவோம். இப்ப நாம ஒரு தெரியாத ஆள் போய் இன்னொருத்த பேலன்ஸை கேட்டா தருவாங்க? தருவாங்களா? இன்னொரு ஆள் பேலன்ஸ் தரமாட்டாங்க. அப்ப யார்கிட்ட கேட்டா தருவாங்க? அந்த நிறுவனத்துல மேனேஜர் அந்த கடன் பட்டோட்ட கேட்டா மட்டும்தான் என்ன நமக்கு தருவாங்க. சரியா? அவ என்ன செய்யும்? அந்த முகாமையாளர் அனுப்பியிருப்பாரு. யாருக்கு அட்ரஸுக்கு விடை அனுப்ப சொல்றாரு? இதனை என்ன செய்ய சொல்றாரு? இதனை பூரணப்படுத்தி கணக்காய்வாளருக்கு அனுப்புவோம். பூரணப்படுத்தி கணக்காய்வாளருக்கு அனுப்புவோம். விஷயம் முடிச்சு. ரைட். இப்ப எல்லாரும் இந்த கடிதத்தை பாருங்க. இந்த கடிதம் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? Right. இந்த கடிதத்தை பார்த்து கொள்ளுங்க. குமாரங்கிறவருக்கு நாம லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்கோம். மீதியை உறுதிப்படுத்தி கேட்கும். அவர் எங்களுடைய கணக்கின்படி மீதி 15 லட்சம் இருக்கு, உங்களுடைய மீதி என்ன என்று சொல்லி கேட்கும். இதனை பூரணப்படுத்தி கணக்காய்வாளருக்கு அனுப்பவும். கணக்காய்வாளர் முகவரி யாரு சைன் பண்றா? அந்த நிறுவனத்துல முகாமையாளர் சைன் பண்ற. இப்படி நாம ஒரு கடிதத்தை நாம அனுப்பினோம் என்று சொன்னால், நீங்களே எங்களுக்கு ஃபில் பண்ணி அனுப்புங்க என்று சொல்லி நாம ஒரு கடிதத்தை அனுப்பினோம் என்று சொன்னால், இதுக்கு சொல்ற பேரு நேரான உறுதிப்படுத்தல், நேர்கணிய உறுதிப்படுத்தல் என்று சொல்றோம். என்ன உறுதிப்படுத்தல்? நேர்கணிய உறுதிப்படுத்தல். ஞாபகம் வச்சுக்கொள்ளு. கடன் அவங்கள்ட்ட மீதிய கேட்டு உங்களோட மீதி என்ன இருக்கோ அந்த மீதி எங்களுக்கு ஃபில் பண்ணி அனுப்புங்க என்று சொன்ன மாட்டா, அதுக்கு சொல்ற பேரு நேர்கணிய உறுதிப்படுத்தல். இன்னொரு கடிதம் நாம் எழுதுறோம். இப்ப இது முக்கியமான விஷயத்துக்கு நாம கேட்கலாம். இப்ப எல்லா கஸ்டமர்ஸ் நமக்கு பதில் அனுப்புவாங்களா? இல்ல. நம்மளோட லட்சக்கணக்கான கடன் பட்டோர் இருக்கா, லட்சக்கணக்கான கடன் பட்டோர். அப்ப எல்லார்ட்டையும் இருந்து நாம பதில் எடுத்தா நம்மளால அனலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அனலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு. இப்ப நாம என்ன செய்ய சொன்னா, இன்னொரு உறுதிப்படுத்தல் பேட்டர்ன் ஒன்று. இன்னொரு உறுதிப்படுத்தல் பேட்டர்ன் என்ன என்று சொன்னா, இன்னொரு உறுதிப்படுத்தல் பேட்டர்னை பார்த்துக்கொடு. கட்டாயம் 2வது கடிதத்துக்கு செல்ல போதும். இப்ப நாம இதே ஆளுக்கு போட்டுட்டோம். போட்டு நாம இவ்விடத்துக்கு சொல்லுவோம். இந்த ஞாபகம் கொள்ளுங்களா, முக்கியம் இதான் போய் இந்த மீதியுடன் இணங்கவில்லையாயின் மாத்திரம், இந்த மீதியுடன் இணங்கவில்லையாயின் மாத்திரம் உங்களுடைய மீதியினை பூரணப்படுத்தி கீழ்காண முகவரிக்கு என்ன செய்யப்பட்டது? கணக்காய்வாளருக்கு என்ன செய்யும்? கணக்காய்வாளருக்கு அனுப்பவும். பூரணப்படுத்தி கணக்காய்வாளருக்கு அனுப்பவும் என்று சொல்லி போடுவோம். எங்க போடுவோம்? இங்க போடுவோம். இது ஒரு ஃபார்மேட். நான் ஒரு கடித ஃபார்மேட் வச்சிருக்கேன். ரைட், ஓகே. அவ்வளவு. இது பிராக்கெட்டுக்கு போடலாம். ஓகே, பிராக்கெட்டுக்கையும் போடலாம். சரியா? இந்த மீதியுடன் உங்களுடைய மீதி இணங்கவில்லையாயின் மாத்திரம், இந்த மீதியுடன் உங்களது மீதி இணங்கவில்லையாயின் மாத்திரம் உங்களுடைய மீதியினை பூரணப்படுத்தி என்ன செய்யும்? கணக்காய்வாளருக்கு அனுப்பவும். இப்படி அனுப்பினா பிள்ளைகள் நல்லா யோசிச்சு பாருங்க.
நாம 1000 பேருக்கு அனுப்பினாலும் அந்த 1000 பேர்ல என்ன செய்வாங்க, இந்த மீதியை கொஞ்சம் பேர் செக் பண்ணுவாங்க. இந்த இருக்கிற மீதி ரைட் 15 லட்சம் இருக்கா, 15 லட்சம் இருக்கா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்து போட்டு ரைட் ஓகே, நீங்க அனுப்பின மீதியும் எங்களுடைய மீதியும் ஓகே என்றா என்ன செய்ய மாட்டாங்க, ஆஹ் நமக்கு பதில் அனுப்ப மாட்டார்கள். அவர்களுடைய மீதியும் சரி. உதாரணமா நான் சொல்றேனே, இப்ப நாம இந்த இருக்கிற எக்ஸாம்பிள் படி நாம அனுப்பியிருக்கோம். எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சிருக்கோம். இந்த ஏபிசிங்கிற கடன் பட்டோருக்கு லெட்டர் அனுப்பியிருக்கோம். இப்ப இதுல நாம அனுப்பியிருக்கோம் என்ன, எதிர்க்கணியை உறுதிப்படுத்தல். எதிர்க்கணியை உறுதிப்படுத்தலண்டா என்ன மென்ஷன் பண்ணிருப்போம்டா, உங்களுடைய மீதியோட நாங்க தந்திருக்கிற மீதி இந்த இருக்குதானே, இந்த மீதியும் உங்களுடைய மீதியும் இணங்கவில்லையாய் மாத்திரம் என்ன செய்யுங்க, எங்களுக்கு பதில் தாங்க என்று சொன்னா அவர் என்ன செய்வார், அவர் இணங்கவில்லை 350,000 போட்டு என்ன செய்வாரு, நமக்கு ரீப்ளை அனுப்புவாரு. ரீப்ளை அனுப்புவார். இவருக்கும் அதே கடிதத்தை அனுப்பியிருக்கோம். எதிர்க்கணி உறுதிப்படுத்து, உங்களுடைய மீதி எங்களுடைய மீதியுடன் இணங்கவில்லையாய் மாத்திரம் அனுப்புங்க. இவர் ரீப்ளை அனுப்புவாரா, இவர் நமக்கு ரீப்ளை அனுப்ப மாட்டாரு, கடி அனுப்ப மாட்டாரு. ஏன், அவர் இணங்கிட்டு நம்மட மீதியும் அவரோட மீதி சமனறிக்கை, அவர் பதில் அனுப்ப மாட்டார். இவர் என்ன செய்வார், சிங்கிறவர், அவர் 5 வகையில நம்ம 1 லட்சம் காட்டிருக்கீங்க கடன் பட்டோர், அவரும் செக் பண்ணி பார்க்காரு. அவர் புச்சமன்றி இணங்குதா, இணங்கல், அப்ப என்ன செய்வாரு, அவர் நமக்கு ரீப்ளை அனுப்ப வேண்டும். சரியா, இவ்வாறு ஒரு கடிதம் நாம எழுதினோம் என்று சொன்னோம். உங்களுடைய மீதி இணங்கவில்லையாயின் மாத்திரம் எங்களுக்கு பூரணப்படுத்தி அனுப்புங்க, என்ன இன்டிரெக்ட். அப்படி அனுப்பினோம் என்று சொன்னா அந்த கடிதத்துக்கு சொல்ற பேர் என்ன, எதிர்க்கணிய உறுதிப்படுத்தல் என்று சொல்றோம். ரைட், நேர்க்கணிய உறுதிப்படுத்தல், எதிர்க்கணிய உறுதிப்படுத்தல், இது ரெண்டும் கிளியரா பிள்ளைகள் உங்களுக்கு. இனி நம்ம தியரி படிக்கல, வரைவிலக்கணத்தை வாசிக்கல. நான் சொன்ன விளக்கம் கிளியரா எல்லாம் இருக்கு. செக் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. கிளியரா இல்லையா, கிளாஸ்ல இருக்கிறீங்களா இல்லையா? ஓகே, விளங்கிட்டா. Right. அடுத்து இப்ப பாடத்துக்கு வா. இப்ப நேர்க்கணிய உறுதிப்படுத்தலண்டா என்ன, இப்ப வாசிக்கும் போது நான் சொன்ன உதாரணம் உங்களுக்கு கிளியரா பாருங்க. கணக்காய்வாளரால் வேண்டப்பட்ட தகவல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீரா இல்லையா, அல்லது வேண்டப்பட்ட தகவல்களை வழங்குவீர்களா இல்லையா என்பதற்கு சான்றுபடுத்தும் தரப்பினர் நேரடியாக கணக்காய்வாளருக்கு பதிலளிப்பதற்கான வேண்டுதல் நேர்க்கணிய சான்றுறுதிப்படுத்தல் எனப்படும். நேர்க்கணியம் அல்லது நேர் சான்றுறுதிப்படுத்தல், டைரக்ட் கன்ஃபர்மேஷன் எனப்படும். நேர்க்கணிய சான்றுறுதிப்படுத்தல் எனப்படும். இந்த இருக்கு நேர்க்கணி. சரியா, ரைட், கிளியரா புள்ளி, ரைட். இந்த வர இலக்கணத்தை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது நாம தகவல் அவர்கிட்ட கேட்போம், அல்லது உங்களோட தகவலை ஃபில் பண்ணி அனுப்புங்க, கட்டாயம் ஃபில் பண்ணி அனுப்புங்க என்று சொல்றதுதான் நேர்க்கணிய சான்றுறுதிப்படுத்தல். இப்ப எதிர்க்கணிய சான்றுறுதிப்படுத்தல பாருங்க. எதிர்க்கணியம் அல்லது மறைன்னு சொல்லுவாங்க. எதிர்க்கணி, எதிர்க்கணியத்தை பாருங்க. வேண்டுதலில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களுடன் சான்றுறுதி தரப்பினர் இணங்கவில்லையாயின் மட்டும் கணக்காய்வாளருக்கு பதிலை அனுப்புங்க என்று சொல்லி சொன்னோம்டா அது என்ன சான்றுறுதிப்படுத்தல், அது எதிர்க்கணிய சான்றுறுதிப்படுத்தல் அல்லது மறை சான்றுறுதிப்படுத்தல் எனப்படும். Right. இது ரெண்டு வரைவிலக்கணமும் கிளியரா, இது ரெண்டு தான் நான் படிச்சது முக்கியமான விஷயம் இந்த பாடத்திலே. வர வகைதான் முக்கியம். கிளியரா எல்லாருக்கும்? செக் பாக்ஸ்ல ரீப்ளை பண்ணுங்க. ஓகே, வீடியோ ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறார்களும் கொஞ்சம் என்ன செய்யுங்க,
கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. ஏன் கூடுதலான டைம் எடுத்து நான் படிப்பிக்கிறேன்னு சொன்னா முக்கியமான விஷயம் இருக்கு. ஆகவே நேர்க்கணிய உறுதிப்படுத்தல், எதிர்க்கணிய உறுதிப்படுத்தல். நேர்க்கணிய உறுதிப்படுத்தலுக்கு நான் ஒரு கடிதம் ஒன்று காட்டியிருந்தேன் பாருங்க. இந்த மீதியோட நீங்க இணங்கினாலும் சரி, இணங்காட்டியும் சரி, இணங்கினாலும் சரி, இணங்காட்டியும் சரி, நீங்க என்ன செய்யணும்? பதில தரோம். எவ்வளவு பதில்னு உங்களுக்கு தரோம். இதுல இணங்காட்டி மாத்திரம் தான் நீங்க பதில் தரணும். இணங்கவில்லையாயின் மாத்திரம். அப்படி நீங்க அனுப்பினீங்கன்னா என்ன? அது எதிர்கணியமாக இருக்கு. சரியா? இந்த 2 கோரிக்கை கடிதத்தின் மாதிரி. கோரிக்கை கடிதம் என்ன கடிதம்னா, இப்ப பாருங்க, சான்றுறுதிப்படுத்தல் என்ன செய்யலாம்? நேர்க்கணிய உறுதிப்படுத்த தகவலுடன் தகவல் இல்லாமல் இருக்கு. தகவலுடன் மற்றும் தகவல் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா நாம என்ன செய்யறோம்? எங்களுடைய மீதி 1500 சொல்றோமே, நாம தகவலை கொடுக்கும். எங்கட கணக்குல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி, உங்களோட கணக்குல எவ்வளவு கேட்கும். இப்ப என்ன செய்ய போறோம்? எங்களுடைய கணக்குல எவ்வளவு இருக்குன்னு செல்லாமலுக்கு அதை அழிச்சு போட்டு உங்களுடைய கணக்குல எவ்வளவு இருக்கு அதை மட்டும் தாங்க. இந்த இருக்கிற குளத்தை போடாமலுக்கு உங்களுடைய மீதியை தாங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் டேட்டும் போடாமலுக்கு இந்த நிறுவனத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு? அந்த மீதியை தாங்க ரெண்டு சரி ஓப்பனா கேட்டோம் என்று சொன்னா என்ன? அதுவும் நேர்கணியம் தான். தகவலுடன் கோரலாம், தகவல் இல்லாமலுக்கு நம்ம கோரலாமா? அடுத்த இங்கிலீஷ்ல ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கேன்னு பாருங்க. இது நேர்கணிய உறுதிப்படுத்தல். என்ன நேர்கணியம் என்ன செய்ய போறாங்க? அதை அமௌண்ட் எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. இப்படி ஒவ்வொரு லெட்டர்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசப்பட கன்ஃபர்மேஷன். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இப்ப நேர்கணியம் எதிர்கணியம் பார்த்துட்டோம் தானே. நேர்கணியத்தாலே நன்மை இருக்கு, எதிர்கணியத்தாலேயும் சில நன்மைகள் தீமைகள் இருக்கு. இப்ப சிறிய கடன்பட்டு ஒரு 10 பேர் 15 பேர் இருக்காங்கன்னு சொன்னா நேர்கணிய உறுதிப்படுத்தல் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாட்ட இருந்தும் பதில் வரும். ஆனா லட்சக்கணக்கான கடன்பட்டோர் இருந்தால், லட்சக்கணக்கான கடன்பட்டோர் இருந்தும் பெற்றுக்கொள்ற சான்றுகளை நமக்கு செக் பண்றதுக்கு டைம் இருக்கு. இப்ப நாம எக்ஸல்ல பாத்தீங்கன்னா 3 பேர் கடன்பட்டோட தகவலை நாம என்டர் பண்ணிருக்கோம். பிரச்சனை முடியும். 3 பேர் என்டர் பண்ணிருக்கோம். ஆகவே நம்ம 3 பேருக்கு முடியலான வேறுபாடை பார்த்துட்டோம். சரி, மேக்சிமம் ஒரு 5 பேர் என்று சொன்னாலும் என்ன? 5 பேர் என்று சொன்னாலும் கடன்பட்டோர் ரைட் ஓகே. இப்ப இது நம்மட பேலன்ஸ், அவ பேலன்ஸ், இது அவங்க தந்த பேலன்ஸ், எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் பேலன்ஸ். இதுல இது வித்தியாசப்பட்டிருக்கா? டிஃபரெண்ட் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா டிஃபரெண்ட் எப்படி பார்க்கிறேன்? நம்மட மீதி இல்ல இருந்து அவங்க தந்த மீதியை கழிக்கிறது. கழிச்சு படத்துக்கு பூச்சியம் வந்திருந்தா என்ன? எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏதாவது அமௌண்ட் வந்திருந்தா என்ன? ரைட், அது நமக்கு பிரச்சனைக்குரிய விஷயம். ரெட் கலர் லோட்டோ அவுட் டிஃபரெண்ட், 2 பேருக்கு இப்படியான வேறுபாடு. அப்ப என்ன செய்யணும்? இதுல கூடுதலான கவனம் செலுத்தி நாம என்ன செய்யணும்? இந்த கொடுக்கல் வாங்கல், இந்த கடன் பட ரூபாய் நாம என்ன செய்யணும்? கூடுதலாக செக் பண்ணும். ரைட், இதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த வெளிவாரி உறுதிப்படுத்தல படிக்கிறேன். ரைட், இப்ப பாடத்துக்கு வாங்க. இப்ப நான் தியரியை போப்பேன். இந்த முறைமையானது நேர்முறைமையுடன் ஒப்பிடும்போது நம்பகத்தன்மை குறைந்ததாகும். நம்பகத்தன்மை குறையா கூடயா? எதிர்கணியத்துக்கு என்னன்னு சொன்னா நம்பகத்தன்மை குறைய. ஏன் சில ஆட்கள் அந்த என்ன செஞ்சிருப்பாங்க சொன்னா கடிதத்தை வாங்கி வாசிக்காம கூட தூக்கி போட்டிருப்பாங்க குப்பைக்கு. அப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அதான் இந்த எதிர்கணியம்ங்கிறது. அதான் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. மௌனமா இருக்காரு, ஆகவே என்ன நம்மளோட பேலன்ஸோட வர்ற பேலன்ஸ் நங்கிட்டு ரெண்டு சொல்லி கெஸ் பண்றது. சில நேரங்கள்ல கடிதம் கிடைக்காம போகுது. முகாமை சில நேரங்கள் நம்ம அனுப்பின கடிதம் அவருக்கு கிடைக்காம இருக்கு, அவருக்கு என்ன விளங்காம இருக்கு, அப்ப பதில் அனுப்ப மாட்டார். அல்லது அவர் அனுப்பின பதில் நமக்கு கிடைக்காம இருக்கு. அப்படி சில இஷ்யூஸ் இருக்கு. அப்படி இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அந்த மீதியோட அவர் இணங்கிட்டார் என்றுதான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம நம்புவோம். ஆகவே அது உண்மையானதா? இல்ல, அது நம்மகிட்ட இருக்கிற குறைபாடு. ஆகவே இந்த முறைமையில இருக்கிற ஒரே ஒரு குறைபாடு என்னன்னு சொன்னா, நமக்கு வரல, சில ஆட்களுக்கு விளங்கல என்றா நமக்கு பதில் அனுப்பாம விடலாம். அப்படி அனுப்பாம விட்டா நாம் என்ன செய்வோம்? அது நம்பகத்தன்மை நமக்கு குறைவான. நேர்முறையோட ஒப்பிடக்குள்ள எதிர்கணிய முறைமை என்ன? நேர்முறைன்னு எடுத்துக்க கணக்கிறது இந்த நேர்கணிய முறை. நேர்கணியத்தோட ஒப்பிடக்குள்ள எதிர்கணிய முறை என்ன? நம்பகத்தன்மை குறைவானதாக இருக்கும். பாருங்க, அதுக்குரிய விளக்கங்களை நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்க, பின்வருவன அனைத்தும் காணப்படாத போது பொருண்மையான வலுக்கூட்டுடர்களை கையாள்வதற்காக ஒரே ஒரு கணக்காய் நடைமையாக கணக்காக எதிர்கணிய உறுதிப்படுத்தல் கோரிக்கையை பயன்படுத்தல் ஆகாது. பின்வரும் சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் எதிர்கணியத்தை என்ன செய்யணும்? அவர் பயன்படுத்த வேண்டும் என்கிறதுக்குரிய விடைதான் இது. பின்வரும் சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். பாருங்க, பொருண்மையான அதன் மேலும் ஒரு வசனம் அழுங்கல் உங்களுக்கு இருக்கும். பொருண்மையான வலுக்கூட்டு இடர்களை கையாள்வதற்கு ஒரே ஒரு கணக்காய் நடைமுறையாக கணக்காய்வாளர் எதிர்கணிய உறுதிப்படுத்தல் என்ன செய்யல பயன்படுத்த முடியாது.
பின்வருவன அனைத்தும் காணப்படாத போது என்ன செய்யலாம், அவர் பயன்படுத்தலாம் என்று சொன்னா பின்வரும் சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் என்ன செய்யலாம், அவர் பயன்படுத்தலாம். எதிர்கணித ஏனைய சந்தர்ப்பங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பொருண்மையான புறல்கூற்ற இடர் குறைவாக இருந்தால், இடர் குறைவாக இருத்தல், நம்ம இடர் எல்லாம் படிக்க போறோம். இடர் என்ற என்ன புள்ளி, நம்ம ஒரு அபிப்பிராயம் ஒன்று தெரிவிக்கின்றன, சாதகமான அபிப்பிராயம் பாதகமான அபிப்பிராயம் தான் சொல்லி தருவேன். ரெண்டு அபிப்பிராயம், ஒரு நல்ல அபிப்பிராயம் கொடுப்போம், இன்னொரு கெட்ட அபிப்பிராயம் கொடுப்போம். நாம ஒரு ஆளுக்கு கெட்ட அபிப்பிராயத்தை கொடுக்க போறோம் என்று சொன்னா அதுதான் நமக்கு இடர். அப்படி நாம அந்த இடர் நமக்கு இல்லை, அந்த நிறுவனத்துல அவங்க பெருசா களவெடுத்திருக்க மாட்டாங்க, மோசடி செஞ்சிருக்க மாட்டாங்க, பிழைகள் இருக்காது என்று சொல்லி நினைச்சோம்டா மட்டும்தான் நாம என்ன செய்வோம், நாம இந்த எதிர்க்கணியை உறுதிப்படுத்தல பயன்படுத்தும். அதே நேரம் பொருத்தமான கட்டுப்பாடுகளின் செயற்பாட்டு விளைதிறன் மீது போதுமான பொருத்தமான கணக்காய் சான்று இருந்தா நிறுவனத்துல உள்ளக கட்டுப்பாடு என்ன செய்யப்படுது, உள்ளக கட்டுப்பாடு சரியா இருக்கு. நான் உள்ளக கட்டுப்பாட்டுக்கு உங்களுக்கு உதாரணம் சொல்லி, இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். காலையில நீங்க பாடசாலைக்கு போகல செக்யூரிட்டி கார்டு நிற்பார், நீங்க டை கட்டினாக்கள் அந்த பாடசாலைக்குரிய ஆக்களை மட்டும்தான் உள்ளுக்கு விடுவாரு, பாடசாலைக்குள்ள உள்நுழையிறது. டை இருக்கும் உங்களுக்கு, அந்த வகுப்புல போனீங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்குமே, வேற ஆக்கள் வந்து அந்த வகுப்புல இருக்கப்படாது, அந்தந்த வகுப்பு ஆக்கள் தான் இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கிளாஸ் மானிட்டர் போட்டிருக்காங்க, சிசிடிவி கேமரா போட்டுருப்பாங்க. ஏன் வேற பாடசாலை மாணவர்கள் அதுக்குள்ள வந்து என்ன செய்யப்படாது, அதுக்குள்ள இருந்து சில பிழையான வேலைகள் செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம். அதுதான் உள்ள கட்டுப்பாடு. இப்ப நீங்க கடைகளுக்கு நீங்க சாப்பாடு வாங்க போனீங்கன்னா என்ன விளக்கம், அங்க போனீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட காசு கொடுப்பீங்க, ஒரு ஆள் பில் எழுதுவாரு, ஒரு ஆள் பெயிட்ங்கிறது சீல் பண்ணுவார் அந்த பில்லுக்கு. அப்ப என்ன, அது ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், மோசடி செய்யல. அந்த பெய்டன்ட் கிளிக் பண்ண பில்லை கொண்டு போய் நீங்க கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்வாங்க, அவங்க சாப்பாடு தருவாங்க ஒரு ஹோட்டல் வழியில். அப்ப என்ன, அது ஒரு சாதாரணமான நடைமுறை. அதுதான் உள்ள கட்டுப்பாடு. மோசடி வழுக்கல் இடம்பெறாமலுக்கு நிறுவனத்துல சொத்துக்களை பாதுகாக்கிறதான என்ன உள்ளக கட்டுப்பாடு. இந்த உள்ளக கட்டுப்பாடு சரியா இருந்தா அங்க இருந்து எடுக்கிற சான்றும் என்ன நமக்கு நல்ல சான்றாக இருக்கு. ஆகவே உள்ளக கட்டுப்பாடு சரியா இருக்கிற நிறுவனத்துக்கு என்ன செய்யும், நேர்கணியத்துக்கு போக தேவையில்லை, எதிர்கணியத்துக்கு நாம போகலாம். மொத்த பரம்பலானது பெரிய அளவில் சிறிய ஒத்ததன்மை வாய்ந்த கணக்கு மீதிகளை உள்ளடக்கியிருத்தல். ஒரே மாதிரி தான் எல்லாம் கடன் பற்ற பார்த்தா எல்லாரும் 500 ரூபா 1000 2000 அப்படித்தான் இருக்காங்கன்னா எல்லாருக்குமே எதிர்கணியதை யூஸ் பண்றோம். மிக குறைந்த விதிவிலக்கு வீதம். விதிவிலக்கு வீதம் என்ன, ரைட், இந்த இருக்கிற வித்தியாசம். இப்ப நாம ஒப்பிட்டு பார்க்கக்கூட இதுல பெர்சன்டேஜ் பாருங்க, இதுல பெர்சன்டேஜ் எவ்வளவு வருது, இந்த 500,000 எத்தனை பெர்சன்டேஜ், சாரி 150 500 எத்தனை பெர்சன்டேஜ், 30%. இப்படி வேறுபாட்டு வீதம் இருக்குதானே. இப்படி வேறுபாட்டு வீதம் என்ன செய்யுதுன்னு சொன்னா நமக்கு எதிர்பார்க்கிற வேறுபாட்டு வீதம் குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி கிட்டத்தட்ட கொஞ்சம் 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 குறைபாடு தான் இருக்கு. இதுல 102 காட்டுது, குறைவான பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும்னு சொன்ன இந்த விதிவிலக்கு வீதம் நம்ம என்ன செய்வோம், எதிர்கணியத்தை நான் பாயும். இப்ப பாருங்க, வெளிவாரி உறுதிப்படுத்தல் நடைமுறை. இப்ப நான் கடிதம் எப்படி தயாரிச்சேன்னு சொன்னானே, அந்த கடிதத்தை நாம தயாரிக்கக்குள்ள என்ன படிமுறை, ஸ்டெப் 1 என்ன செய்யணும், ஸ்டெப் 2 என்ன செய்யணும், ஸ்டெப் 3 என்ன செய்யணும்ங்கிறது தான் வெளிவாரி உறுதிப்படுத்தல் நடைமுறைன்னு சொல்றேன். பாருங்க, முதலாவது என்ன செய்யணும், நம்ம ஒரு கம்பெனியில வெளிவாரி உறுதிப்படுத்தலை செய்ய போறோம்னு சொன்னா முதலாவது என்ன செய்யணும், 5 தொகை எடுக்கும். இந்த 5 தொகையில எடுத்து இந்த 5 தொகையில ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பைனான்சியல் பொசிஷன் 5 தொகை எடுக்கும், ரைட், ஓகே. இதுல மூன்றாம் தரப்பினரோட தொடர்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் என்னென்ன இருக்கு, மூன்றாம் தரப்பினர் தொடர்பட்ட கொடுக்கல் வாங்கல் அதன் ஒரு விவரணம், ரைட் யூசஸ் அப்படி இருக்கு, ரைட். அப்படி இருக்குன்னா கடன் கொடுத்தோர், லீஸ் லைபிலிட்டி, அடுத்தது கரண்ட் டெக்ஸ் லைபிலிட்டி, நான் கரண்ட்ல பாத்தீங்கன்னா கடன்கள், லோன்ஸ் அண்ட் பொரோவிங்ஸ் அப்படி இருக்கு. இதுல ஒர்க்கிங் எல்லாம் இருக்கு உள்ள, நம்ம 5 பாத்தீங்கன்னா இதுல ஒர்க்கிங் எல்லாம் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நீங்க வருமான குறிப்பு கணக்கிட்டு கொள்கைகளும் குறிப்புகளும் என்று படிச்சிருப்பீங்க, ரைட். அதான் இது விளக்கங்கள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்புகள் இந்த இருக்கு, நம்ம இந்த இருக்கிற 5 வகையில பாத்தீங்கன்னு சொன்னா 5 வகையில இதுக்குரிய குறிப்புகள் நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இத்தனையாவது குறிப்பில் இருக்கு இல்லைங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ் ஆர் கிவன் ஆன் பேஜ் 8, 8வது பேஜ்ல இந்த பயாலஜிக்கல் அசெட்ஸுக்குரிய குறிப்புகள் போட்டிருக்காங்க. அல்லது இவடத்துக்கு குறிப்புகள் சொல்லி சிலதை போட்டிருப்பாங்க. அந்த குறிப்புகளை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம், ரைட்.
இப்ப நாம என்ன செய்யலாம், அந்த குறிப்புகளை பார்த்து நாம என்ன செய்யணும்னா யார் யாருக்கு நாம எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்ங்கிறது என்ன செய்யணும், என்ன தகவலுக்கு எடுக்கணும்ங்கிறது முதலாக தீர்மானிக்கும். உறுதிப்படுத்தலுக்கு வேண்டப்படுவதற்கான தகவல்களை என்ன செய்யணும், முதலாவது தீர்மானிக்கணும், என்ன தகவல் என்று தீர்மானிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், யார் யார்கிட்ட உறுதிப்படுத்த போறோம், யார் யார்கிட்ட என்ன என்ன ரைட், ஏட்டையா பிட்டையா சிட்டையா டிட்டையா ஈட்டையா, அந்த கடன் பட்டவர்கள் யார், டி இ எஃப் ஜி, யார் யார்கிட்ட நாம உறுதிப்படுத்த போறோம், அவங்களோட மீதி எல்லாம் என்னென்ன, அவங்களோட மீதி எல்லாம் என்னென்ன, யார்கிட்ட உறுதிப்படுத்த போறோம், அவங்களோட மீதி எல்லாம் என்னென்ன சம்பந்தமா என்ன செய்ய போறோம், நம்ம ரெண்டாவது தகவல்களை சேகரிக்கும். ரைட். மூணாவது என்ன செய்யணும், உறுதிப்படுத்தல் வேண்டுதல்கள். வேண்டுதல்கள் என்ன பிள்ளைகள், உறுதிப்படுத்தல் கோரிக்கைகள், கடிதம். வேண்டுதல் என்ன, கடிதம். அந்த கடிதம் தானே உறுதிப்படுத்தல் கடிதம். படிச்ச விஷயம், உறுதிப்படுத்தல் கடிதம் இருக்குதானே, அந்த உறுதிப்படுத்தல் கடிதத்தை என்ன செய்யணும், வடிவமைக்கும். உறுதிப்படுத்தல் கடிதத்தை வடிவமைக்கும். என்ன உறுதிப்படுத்தல் கடிதம் இருக்கு பிள்ளை, நேர்கணிய உறுதிப்படுத்தல், எதிர்கணிய உறுதிப்படுத்தல். ஜஸ்ட் ரைட். நம்ம கடிதத்தை வடிவமைச்சிருக்கோமா இல்லையா, எஸ், இந்த வடிவமைச்சிருக்கோம். யார் யாருக்கு என்ன செய்யணும், கடிதம் ஒன்றை வடிவமைக்கணும். நேர்கணியத்துல உறுதிப்படுத்த போறீங்களா, எதிர்கணியத்துல உறுதிப்படுத்த போறீங்களா. நேர்கணியம் என்ற என்ன மீனிங், இந்த மீதியோட இணங்கினாலும் பதில் அனுப்புங்க, இணங்கவில்லை என்றாலும் பதில் அனுப்புங்கன்னு சொல்றோம். எதிர்கணியம் என்ற என்ன, மீதியோட இணங்கவில்லையாயின் மாத்திரம் பதில் அணுங்க என்று சொல்றதா இணங்கவில்லையாயின் மாத்திரம். ரைட், ஓகே, முடிச்சாச்சு. அடுத்தது நாலாவது என்ன செய்ய போறீங்க, தீர்மானிக்கும். தீர்மானிச்சிட்டீங்க, என்ன கடிதம் அடிச்சு தீர்மானிச்சதுக்கு பிறகு வேண்டுதல்கள் என்ன செய்யணும், அனுப்பி வைக்கணும். சான்றுறுதி தரப்பினருக்கு பிரயோகிக்கும் போது வேண்டுதல்கள் கண்காணிக்கப்படுவதுடன் உள்ளடங்கலாம். கண்காணிக்க கணிப்பிடுகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்காணிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வேண்டுதல்கள் நம்ம என்ன செய்யணும், சரியா சூப்பர்வைஸ் பண்ணி மீதி உள்ளடங்களாக என்ன செய்யணும், அந்த மீதிகள் உள்ளடங்களாக இல்லாத என்ன செய்யப்படும், கணிப்பீடுகள் உள்ளடங்களாக, அல்லது என்ன மீதி மீதி என்ன போடும், மீதி உள்ளடங்களாக என்ன செய்யணும், வேண்டுதல்களை அனுப்பி வைக்கணும். இந்த உரிய மீதி அல்லது ஏனைய விடயங்கள் உள்ளடங்களாக, மீதி அல்லது ஏனைய விடயங்கள், ஏனைய பொருத்தமான விடயம், மீதி அல்லது ஏனைய பொருத்தமான விடயங்கள் உள்ளடங்களாக என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொன்னா அந்த என்ன செய்யணும், அந்த வேண்டுதல்களை அனுப்பி வைக்கும். யாருக்கும் அனுப்பி வைக்கும், எமௌண்ட போட்டால் எமௌண்ட போடாமலுக்கு பொருத்தமான விடயத்தை போட்டு அனுப்பி வைக்கும். அனுப்பி வச்சதுக்கு பிறகு என்ன செய்யும், அந்த லெட்டருக்கான பதில் எல்லாம் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கும். அந்த கிடைச்சா என்ன செய்யணும் சொன்னா, அந்த பதில் எல்லாம் என்ன செய்யணும், நாம மதிப்பீடு செய்யணும். மதிப்பீடு செய்யறேன்டா என்ன, வேற ஒண்ணும் இல்லை, எந்த இருக்கு, நாம லெட்டர் எல்லாம் அனுப்பிடுவோம். எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பிடுவோம். எல்லாருக்கும் லெட்டர் தான் அனுப்புவோம், பிரச்சனை இல்லை, லெட்டர் தான் அனுப்பிடுவோம். எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பின லெட்டருக்கு என்ன செஞ்சுட்டு நமக்கு பதில் வந்துருச்சு. எல்லாருக்கும் நேர்கணியை உறுதிப்படுத்த தான் நம்ம செஞ்சிருக்கோம். பதில் வந்து பதில் வந்தா என்ன செய்யணும், அவங்க தந்த பதில் எல்லாம் என்ன செய்யணும், எவ்வளவு மீதி இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ரைட், இங்க பாருங்க பிள்ளை, என்ன பதில் வந்திருக்கேன்னு சொல்லி, நாம 60,000 அனுப்பியிருக்கோம். ரைட், நாம 60,000 அனுப்பியிருக்கோம், அவரும் 60,000. நம்ம டிஃபரன்ஸ்ல ஆட்டோமேட்டிக் அவ்வளவு சிஸ்டத்துல நம்ம என்டர் பண்ணினோம்னா சிஸ்டத்துல ஆட்டோ அவ்வளவு மாதிரி செய்யலாம். 700,000 அனுப்பியிருக்கோம், அவரும் 700,000, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நாம 850,000 அனுப்பியிருக்கோம், அவர் 450,000 அனுப்பியிருக்காரு கஸ்டமர். அங்க பார்த்தா 400,000 வேறுபாடு. வேறுபாட்டை என்னங்க அதுக்கப்புறம் என்னன்னு பாக்கு, நாம 90,000 போட்டிருக்கோம், ஆனா அவர் அனுப்பியிருக்காரு 900,000. 9 லட்சம் ரூபாய் வித்து போட்டு நாம என்ன செஞ்சிருக்கோம், கணக்குல 90,000 மட்டும் பதிவு செஞ்சிருக்கு, தொகையை மாத்தி பதிஞ்சிருக்கு. அப்ப 8,10,000 என்ன செய்யப்பட்டிருக்கு, நம்முடைய நாம குறைச்சி பதிஞ்சிருக்கோம். இதுல நம்ம கூட்டி பதிஞ்சிருக்கோம், பிளஸ்ல வரதெல்லாம். அப்ப என்ன செய்யறது, இப்படி வேறுபாடுகள் என்ன செய்யணும்,
இப்படி என்டர் பண்ணி நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃபார்மேட்ல ஒரு டேபிள் ஒன்று போட்டு அந்த டேபிள்ல நம்ம என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணணும். அதுதான் பெறுபேற்றுகளை மதிப்பீடு செய்தல்னு சொல்லுவோம். மதிப்பீடு செஞ்சோம்டா இப்ப பாருங்க, எதுல உங்களுக்கு சந்தேகம் அதிகமா இருக்குது சொல்லுங்க. எந்த கடன்பட்டோரில் உங்களுக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு, எதுல எந்த கொடுக்கல் வாங்கலில் மோசடி இடம்பெற்றிருக்கலாம் என்று உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் இல்லை, கொடுக்கல் வாங்கல்களில் பன்மையில என்னென்னத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு, பதில் சொல்லணும். உங்களால சந்தேகம் வரத்தானப்பா வேணும். ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்குதான் நமக்கு தொழில்சார் ஐயப்பாடு. கணக்காய்வாளருக்கு இருக்கிற முதலாவது விஷயமே தொழில்சார் ஐயப்பாடு, ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். எந்த விடயத்தை பார்த்தாலும் அதுல ஒரு சான்றுகள்ல முரண்பாடு இருக்கா அல்லது ஏதும் கொடுக்கல் வாங்கல சந்தேகம் இருக்கா நினைச்சணும், அந்த கண்ணோட பார்க்கணும். நான் சொல்றது எல்லோரையும் கல்வனாக பார்க்க கூடாது, அது இல்லை விடத்துக்கு சொல்றேன். கொஸ்டனிங் மைண்ட், கேள்வி எழுப்பும் மனப்பாங்குன்னு நமக்கு இருக்கும். ஆடிட்டர்ஸ் என்ன கிளாஸுக்கு வராங்க அந்த மனநிலை இருக்கும். இந்த பாடம் படிச்சு முடியும் போது ஒரு விடயத்தை பார்த்தா கேள்வி எழுப்பும் மனப்பாங்கு வந்தா தான் அந்த பாடத்துல எக்ஸ்பர்ட். ஸோ அதுக்காக வேண்டிதான் சொல்லுங்க பாப்போம், எதுல சந்தேகம் ஜஸ்ட் ரீப்ளை பண்றதானே. ஜஸ்ட் ரீப்ளை பண்ணுங்க செட் பாக்ஸ்ல. ஏயா பியா சியா டியா இயா எஃப்ஆச்சியா ரெக்கார்டிங்ஸ் பாக்குறாங்க, எனக்கு ரீப்ளை பண்ணிடுறது அன்பார்ச்சுனேட்லி. பட் நீங்க ஒரு மனதுக்குள்ள நீங்க பதில் சொல்ல வேண்டியது. ரைட், ஒரு நாளைக்கு ஜி வந்து ஓகே, மத்த ஜிஎம்எஃப்பும் அந்த ரெட் கலர்ல இருக்கிற எல்லாம் ஓகே. ரைட், ஓகே. அதெல்லாம் என்ன நமக்கு சந்தேகம் வரக்கூடிய விடயம், அதெல்லாம் என்ன செய்யலாம், மோசடியாக இருக்கலாம், நமக்கு சந்தேகிக்கப்படுற விடயங்கள். ரைட், இப்ப இதான் பிள்ளைகள் என்ன, நம்ம வெளிவாறு உறுதிப்படுத்தல் அனுப்புறதுக்கான ப்ரொசீஜர் வேற ஒன்றும் இல்லை. 5 ப்ரொசீஜர், 5 ஸ்டெப். இதை உங்களுக்கு பாஸ் பண்ண கேள்வி வந்திருக்கு. இப்ப பாருங்க, நமக்கு கிடைக்கிற பதில்கள்ற தன்மையை பொறுத்து என்ன செய்யும், பதில் அளிப்புகள்ற வகைகள் என்று பார்க்க போறோம். வெளிவாறு உறுதிப்படுத்தல் முடிய போகும். ரைட், வெளிவாறு உறுதிப்படுத்தல் வேண்டப்படும் சான்றுகளுக்கான பதில் அளிப்புகளின் வகைகள். என்ன பதில் உங்களுக்கு கிடைக்கும், 1 2 வகையான பதில். சில நேரங்கள்ல என்ன செய்யலாம், சில நேரங்கள்ல நமக்கு என்ன கிடைக்கலாம் சொன்னா, பூச்சியம் என்ன, நோ ரிப்ளையும் கிடைக்கும். நோ ரிப்ளை, பதில் இல்லை, நோ ரிப்ளை. அப்ப நாம பதில் இல்லாததுக்கு என்ன செய்யலாம், பக்கத்துல என்ன செய்யலாம், நோ ரிப்ளை. பதில் சில நேரங்கள் என்ன செய்யலாம், கிடைக்காமலும் விடலாம். பதில் கிடைக்கலாம், கிடைக்காமலும் விடலாம். அப்ப என்ன 3 வகையான பதில். ஒன்று, நாம கேட்டதுக்கு என்ன செய்யலாம், சரியான அமௌண்ட் என்று பதில் அனுப்பலாம், அல்லது பிழையான அமௌண்ட் என்று பதில் அனுப்பலாம், அல்லது நமக்கு பதில் அளிக்காமலும் விடலாம். 3 வகையான விஷயங்கள் இங்க வருது. ஒன்று பதில் அளிக்கிறது, பதில் வராது, 2 தான் மெயின் ட்ரிக். அதுக்குள்ள பதில் வந்ததுக்குள்ள அமௌண்டோட இணங்குறது இணங்காதுன்னு கண்டுபிடிக்கும். இப்ப பாருங்க, நம்பகத்தன்மை வாய்ந்த பதில் அளிப்புகளை உடன்பாட்டுடன் பெற்றுக்கொண்டமே. நமக்கு வந்த பதில் என்ன சொன்னா நம்பகத்தன்மையானது. சில ஆட்கள் என்ன செய்வாங்க, எவிடன்ஸோட சேர்த்து அனுப்புவோம். நான் பேங்க்ல காசு போடுறதுக்கான ஸ்லிப்பு மீறிக்கான ஸ்லிப்பையும் சேர்த்து அனுப்புவோம். அல்லது அவங்க சரியான விளக்கத்தை என்ன செய்வாங்க, நமக்கு அனுப்புவாங்க. அப்படி வந்தா என்ன, நம்பகத்தன்மை வாய்ந்த பதிலளிப்புகள் உடன்பாட்டுடன் பெற்றுக்கொண்டவை. பாருங்க, இதை வாய்ச்சி பாருங்க. சான்றுறுதி வேண்டுதல், வேண்டுதல் என்று வாரம் நம்ம நினைச்சு கொடுங்க. ரிக்வஸ்ட் தானா, ரிக்வஸ்ட் கடிதம், கடிதத்துல வர ரிக்வஸ்ட். ஒன்றுக்கான பதில் அளிப்பின் நம்பகத்தன்மையை பற்றி ஐயம் ஏற்படுவதற்கான காரணங்களை கணக்காய்வாளர் இனங்கண்டிருந்தால் அவர் அவ்வாறான ஐயங்களை தீர்ப்பதற்கான மேலதிக கணக்காய் சான்றுகளை பெற்றுக் கொள்வார். சந்தேகம் இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்த பதில சந்தேகம் இருந்தா மேலதிக கணக்காய் சான்றுகளை பெறுவார் என்று சொன்னால் என்ன விளக்கம் இருக்குன்னா, வேற ஒண்ணும் இல்லை. இந்த வெளிவாறு உறுதிப்படுத்தல சான்றுகள் எடுக்கிறது ஒரு மெத்தட். இதை விட்டுட்டு அவர் ஆவணங்களை பரீட்சிக்கிறது இன்னொரு மெத்தட். அப்ப இந்த மெத்தட்ல வந்த சான்ற ஒரு ஃபைல்ல கட்டி போட்டு அவரோட கொடுக்கல் வாங்கல் செஞ்ச கடனுக்கு விற்பனை செஞ்சதுக்கான அனுமதி, அவருக்கு எவ்வளவுக்கு வித்து, எவ்வளவுக்கு காசு தந்திருக்காரு, அவர் யாரு, அந்த சகல விடயங்களையும் அந்த டாக்குமெண்ட்களை செக் பண்ணி சான்றுகள் எடுப்பார். அதை சொல்ற பேர் தான் மேலதிக கணக்காய் சான்றுகளை பெற்றுக்கொள்ற சொல்லி சொல்றேன். சரியா?
மேலதிக சான்றுகள் ஒன்று கொண்டு அடுத்தது பாரு. சான்றுறுதி வேண்டுதல்கள் ஒன்று பதிலளிப்பு நம்பகத்தன்மை அற்றது என கணக்காய்வாளர் கருதும் போது பொருண்மையான புறக்கூற்றின் பொருத்தப்பாட்டு இடர் மதிப்பீடு தாக்கத்தை மதிப்பீடு செய்வார். இதெல்லாம் பிள்ளைகள் பாடமாக்குறது ஜஸ்ட் ஃபார் த ரீடிங் தானா. இப்ப அடுத்தது பாருங்க. பெற்றுக்கொண்ட பதிலளிப்பின் நம்பகத்தன்மை பற்றி ஐயங்களை குறிப்பிடும் சான்றுகள் காரணிகள். உங்களுக்கு வந்த பதில் இருக்குதானே, உங்களுக்கு சந்தேகமாயிடுச்சு. வந்த பதில் ஒரு சந்தேகமாயிடுச்சு. ஏன் நீங்க சந்தேகப்படுறீங்க, என்ன காரணம்? அதானே முதன்மையான எதிர்பார்க்கப்பட்ட சான்றுகள் தரப்பிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான தோற்றப்பாடு. உதாரணம், மின்னியலூடாக பதிலளிப்புகள் பெற்றுக்கொண்டமே, இது மிக உயர்வான இடராகும். இதனை கண்டுபிடிப்ப கடினம். இது என்ன விளக்கம் என்று சொன்ன பிள்ளைகள், நீங்க அவர்கிட்ட கடிதத்துல சொல்றீங்க, நீங்க கடிதத்துல தகவலை அனுப்புங்க என்று சொல்றீங்க. ஆனா என்ன வரல, உங்களுக்கு கடிதத்திலிருந்து தகவல் வரல. உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துருக்கு. ஆனா அந்த இமெயில் அட்ரஸ பார்த்தா அந்த கடன்பட்டோட இமெயில் அட்ரஸ் மாதிரி தெரியல. இது வேற யாரோ ஒரு ஆள்ற இமெயில் அட்ரஸ். உதாரணமாக நான் சொல்றேன் தானே, கடன்பட்டோர் காசு தந்திருக்காரு. கடன்பட்டோர் நம்ம காசு தந்துட்டாரு, இருந்தாரு 1,00,000 ரூபாய் தந்துட்டாரு. ஆனா நம்ம இடையில என்ன, நம்ம தரலன்னு பதிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப அவருக்கு கடிதம் அனுப்புறோம். அந்த கடிதம் அவருக்கு போய் சேரல. கம்பெனியில இருக்கிறார்கள், மோசடி செஞ்சாங்கன்னு செஞ்சிருக்கலாம். அந்த கடிதம் என்ன செஞ்சிருக்கும், அவங்கள அட்ரஸ கொடுத்து வச்சிருக்கலாம், கடன் பண்ற அட்ரஸ். அந்த எடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, லெட்டர்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணாமல் இமெயில் அனுப்பலாம். ஆம், உங்களுடைய மீதியுடன் நாங்கள் இணங்குகின்றோம் என்று பதில் வரும். கடன்பட்டோட பேரை பார்த்தா அவர் தமிழ்ல ரீப்ளை பண்றாரு மாதிரி இருப்பாரு. ஆனா நமக்கு வந்திருக்கிற ரீப்ளை இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்டா வந்திருக்கு. அல்லது சகல விஷயத்தையும் போட்டு டீட்டெயிலாக நமக்கு தந்திருப்பான். சில விஷயங்கள்ல நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி அந்த பதில் இருக்கு. அப்படி இருந்தா நம்ம என்ன செய்யும், அந்த பதில் எடுத்துக்கூட என்ன செய்யும், அதுக்கு மேலதிக கணக்காய்ச்சா நடக்கும். இமெயில்ல கிடைக்கிற ரீப்ளை எல்லாம் என்ன நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா. இந்த முதலாவது விஷயம் முடிஞ்சு பதில் கிடைக்குது. ரெண்டாவது, நம்பகத்தன்மையற்ற பதிலளிப்புகளை பெற்றுக்கொண்டோம். நம்பகத்தன்மையற்ற பதிலளிப்பு என்ன, நாம எதிர்பார்த்த பதில் வரல. நாம கடன்பட்டவர்கள் கேட்டிருந்தா அவன் வேற என்னத்துக்கு அனுப்பியிருக்காங்க தகவல். அப்படி நாம கேட்ட தகவல் உண்டு, அவங்க அனுப்பின தகவல் உண்டு. நாம கேட்ட விவரம் வேற, அவங்க அந்த விவரம் வேற. அப்படி வித்தியாசப்பட்டிருந்தார். சரியா, அது இரண்டாவது பதிலளிப்பு. மூணாவது, உடன்பாடு ஒன்று இன்றைய பதிலளிப்பு. உறுதிப்படுத்தலுக்கு தேவைப்பாட்டு தகவல்களும் அல்லது உரிமத்தின் பதிவேட்டில் வழக்கத்துக்கும் சான்றுபடுத்தும் தரப்பின வழங்கப்படும் தகவலுக்கும் இடையிலான வேறுபாட்டை சுட்டிக்காட்டும் ஒரு பதிலளிப்பு. இதென்ன பதிலளிப்பு என்று சொன்னா, நமக்கு பதில் கிடைக்குது. ஆனா என்ன, நாம சொன்ன அமௌண்ட் வேற, அவங்க தந்த அமௌண்ட் வேற. நாம 5,00,000 ரூபாய் கடன் பட்ட 2 பேருக்கும் அவங்க தந்திருக்காங்க 4,00,000 என்று சொல்லிக்கலாம். அப்படி வந்தா என்ன, நம்ம உடனடியா என்ன செய்யணும், பதில் நமக்கு கிடைக்குது. ஆனா என்ன, வேறுபாடு காணப்படுது. ஆகிய விதிவிலக்கு சோதனை என்று சொல்லுவோம். இந்த வேறுபாடுகளை இணங்கான்றது விதிவிலக்கு சோதனை. விதிவிலக்கு சோதனை இணங்கான் என்ன செய்யும், அதுக்கு தீர்மானம் எடுக்கும். இன்னொன்று என்ன சொன்னா, பதில் அளிக்காமை, நமக்கு பதில் வரல. நம்ம கேட்ட தகவலுக்கு என்ன செய்யல, பதில் வரல. அப்படி பதில் வராட்டி என்ன செய்யும், ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் செய்யல. அவருக்கு என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, இல்ல மேலதிக கணக்காய் நடைமுறை நம்ம மேற்கொள். நம்ம கேட்டதுக்கு பதில் வராட்டி என்ன செய்யும் பிள்ளை, கணக்காய்வுங்கிறது என்ன சொல்லுவாங்க, பழைய பழமொழி ஒன்று, not a barking dog, sorry, not a biting dog, barking dog, not a biting dog. அது குறைக்கிற நாய் தான், கடிநாய் அல்ல. அது காவல் நாய் தான், கடிநாய் அல்லன்னு சொல்லுவாங்க. அதாவது கணக்காய்வுங்கிறது தண்டனை கொடுக்கறது இல்லை, அவங்கள நிறுவனத்தை பாதுகாக்கிறதா இருக்கணும். அவேர்னஸ், பார்க்கிங் டோக், அவேர்னஸ் பண்ணு, நாங்க இருக்கோம், உங்களை பிடிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் என்று பயங்காற்று. அதான் இருக்கு கணக்காய்வு. தண்டிக்கிற பொறுப்பு இல்லை கணக்காய்வு. கவர்மெண்ட் ஓ பிரைவேட், கவர்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா. இப்ப ஃபைனல், இந்த டாபிக்ல ஃபைனலான விஷயம், இது கேள்விக்கு வரும், ஞாபகம் வச்சுக்கொள்ள. நான் சொல்லியிருக்கேன் தானே, நாம ஆடிட்டர்ஸா கடிதம் அனுப்புவோம், மேனேஜர் கடிதம் அனுப்புறேன் வெளிவாரி உறுதிப்படுத்தலுக்கு. வெளிவாரி உறுதிப்படுத்தலுக்கு கடிதம் அனுப்ப வேண்டியது யாரு, மேனேஜர். அவர் லெட்டர் ஹெட்ல அனுப்பணும். ஆனா அங்க மென்ஷன் பண்ண வேண்டிய அட்ரஸ் என்ன, இதனை பூரணப்படுத்தி கணக்காய்வாளருக்கு அனுப்பவும். அவர முகவரி இந்த இருக்கு, இப்படி அனுப்பினா அவங்க இதுக்கு அனுப்பணும், அவ்வளவுதான். இப்ப மேனேஜர் சொல்றாரு, நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு டைம் இல்லை. ஏன், அவர் தானே மோசடி செஞ்சிருக்காரு. எனக்கு டைம் இல்லை, இதெல்லாம் அனுப்பல, எங்களுக்கு வேஸ்ட், அது இது, எங்களுக்கு நன்மதிப்பு பாதிக்கப்படும், படிக்காதவர் எங்களை சந்தேகமா பார்ப்பாங்க.
எண்ணில பிள்ளையா பார்ப்பாங்க, அவங்கள செக் பண்றேன்னு சொல்லி கஸ்டமர் இழந்துடும் வந்து நிறைய கதை சொல்லி என்ன செய்யறாரு, எனக்கு அனுப்பலாங்க. அப்பவே நமக்கு சந்தேகம் வந்துடும், என்ன கடன் பட்டோல பிரச்சனை இருக்கு என்ன சந்தேகம் வந்து. அப்படி முகாமை மறுப்பு தெரிவிச்ச நாம என்ன செய்யணும் தான் பாயிண்ட். இது பிராக்டிக்கலா நடக்கிற விஷயம். என்ன செய்யணும் முதலாவது பாருங்க, அவர் மறுக்கிறதுக்கான காரணத்தை நாம என்ன செய்யணும் விசாரிக்கும். போலீஸ் விசாரிக்கிற மாதிரி நாம விசாரிக்கும், ஆடிட்டர்ஸ் விசாரிக்கலாம், இன்கொயரி பண்ணலாம் ஸ்டாஃப். அடுத்தது அவர கணக்காய் சான்றுகளின் என்ன செல்லுபடித்தன்மையை பத்தி பார்க்கணும். போதுமானதா பொருத்தமானதான்னு பார்க்கணும். எந்த கணக்காய் சான்று கடன்பட்ட தொடர்பாக நிறுவனத்துல காணப்படுகின்ற விஷயம் தரமானதா நம்பகத்தன்மையானதான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு மோசடி மற்றும் இடரோட என்ன செய்யணும் இதை தொடர்புபடுத்தும். எது மோசடிகள் இருக்குமா இல்லையா என்ன செய்யணும், அதுல தாக்கத்தை மதிப்பீடு செய்யணும். ஒருவேளை நம்ம இந்த வெளிவாரி உறுதிப்படுத்தல் செய்யாமல் இருக்கு, இது முக்கியமான மோசடியாக இருந்தால் நிறுவனத்தில் எந்த தாக்கம் ஏற்படும் மதிப்பீடு செய்யும். ஒன்று விசாரணை செய்யும், போதுமானதா பொருத்தமானதான்னு பார்க்கும், மோசடி அடிக்குமா இல்லையா அதுல தாக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும். இதை தவிர வேற மாற்று நடைமுறைகள் இருக்காண்டு பார்க்கணும். மேலதிக கணக்காய் நடைமுறை அல்லது மாற்று கணக்காய் நடைமுறை வேற ஒன்று ரெண்டு ஒன்று தானா, அது தவிர்ந்த வேறத்தை செக் பண்ண மாட்டேன் மாற்று கணக்காய் நடைமுறை. அப்படி பார்த்து போட்டு உண்மையாவே நமக்கு வழிவாரி உறுதிப்படுத்தல் வேணும். ஆனா மேனேஜர் மறுக்காரு அப்படி சொன்னா நம்மளால கணக்கும் செய்யல, நமக்கு ஒடிட் பண்ணல, பெனிஷன் கருத்துரிமை மறுப்பு. முகாமே எங்களை ஒடிட் பண்ண விடுறாங்க இல்லைன்னா அபிப்பிராயத்தை கொடுக்கும். அப்படி முக்கியமான விஷயமா இருந்தா அப்படியும் இல்லைண்டா முகாமைக்கு மேல ஒரு ஆள் இருப்பார், உயர்மட்டம் கம்பெனியில நியமிச்சிருக்கிற மேனேஜர்ஸுக்கு மேல. அது யாருன்னு சொன்னா கணக்காய்வு குழு, கம்பெனியோட ஆளுகையோட தொடர்பட்டாங்க. அவங்க யாருன்னு சொன்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்படி மேனேஜர் எங்களை என்ன செய்யறாரு இல்ல, இப்ப நம்மள நியமிச்சாக்க ஷேர் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் பிரதிநிதி தான் யாரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜர் ஒரு ஸ்டாஃப். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், எங்களை அவர் ஆடிட் பண்ண விடுறாருங்களே என்ன செய்யுங்க, அதுக்கு பெர்மிஷனை கொடுக்க சொல்லுங்க. அப்படி சொல்லி போட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த இது தொடர்பாக என்ன செய்யணும், இடர் மீது பதில் அளிக்கிறேன் என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும், கணக்காய்வு அறிக்கையில் என்ன செய்யணும், இந்த பிரச்சனை நம்ம என்ன செய்யணும் நம்ம சொல்லணும். சரிதானே? ஆகவே இதுதான் என்ன வழிவாரி உறுதிப்படுத்தல் சம்பந்தமான விடை. சமரி என்ன, வழிவாரி உறுதிப்படுத்தல் என்ன, வழிவாரி உறுதிப்படுத்தல் கோரிக்கையின் வகை கேட்கலாம். பாஸ்புக்ல வந்திருக்கு, வழிவாரி உறுதிப்படுத்தல் கோரிக்கை அனுப்ப இயலாட்டி அவர் என்ன செய்வார், ரைட். வழிவாரி உறுதிப்படுத்தல் என்னென்ன விடயத்துக்கு நம்ம மேற்கொள்ளும், 5 வகைகள் என்னென்ன விஷயத்துக்கு மேற்கொள்ளும் தான் நம்ம படிச்ச விஷயம். ரைட். புறநிலை சான்று உறுதிப்படுத்தல் நமக்கு இதோட முடிவடைதான்.